ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி, ஆப்பம், பரோட்டா இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி நல்ல ஒரு திக்கான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டான ரெசிபியை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க சட்டுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்திடலாம். வெங்காயத்தை இப்போ நம்ம நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும், கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து தேவையான அளவு உப்பையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 பழுத்த தக்காளி அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இப்போ நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையுமே நம்ம வதக்கி விட்டுறலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதால தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு லைட்டாக மேஷ் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி ஒரு ஓரமாக ஒன் சைடில் வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சேம் அதே பேனில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் சோம்பு, மிளகு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இதெல்லாமே சேர்த்து பொரிய விட்டுறலாம். இது கூடவே ஒரு 1/2 கிலோ சிக்கனை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இப்போ நம்ம அந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த எண்ணெயிலேயே நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த சிக்கனை நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி அந்த எண்ணெயிலேயே உங்களுக்கு சிக்கன் ஓரளவுக்கு வேக ஆரம்பிக்கும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த தண்ணி உங்களுக்கு சிக்கன்லேருந்து விட ஆரம்பிக்கும். தண்ணி விட ஆரம்பிக்கும் போது நம்ம மசாலா பொருட்களெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 1-1 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா, கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அந்த சிக்கன், அந்த மசாலா எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிக்கன் சீக்கிரமாக வெந்து வந்துடும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சிக்கனை இந்த ஸ்டேஜில் சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு பாதி வெந்திருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவுமே இருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மசாலா ஆல்ரெடி எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கிறதுனால நம்ம திரும்பவும் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறனால இது உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா ஒரு விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் சூப்பராக கிடச்சிருக்கும். ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.